Hey guys, welcome to Karthi's World. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எவ்ரி ஒன் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம புதுசாக வந்து ஒரு JBL Flip 6 ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு பழைய JBL இருக்குது. ஐ திங்க் இது ஒரு 4 to 5 years ஓல்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது ஆக்சுவலாக இன்னும் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. பட் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் மொத்தம் 3 கம்ப்ளைண்ட்டு. ஒன்று, இதை வந்து நான் ஒரு நாள் வந்து ரொம்ப வெட்டியாதுன்னு சொல்லி காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஓட விட்டுட்டேன். சீரியஸ் ஏதோ பார்த்துன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு தப்பு பண்ணிட்டேன். இன்னொன்று வந்து இதோடைய ஏஜ் காரணமாக வந்து இதோடைய பேட்ரி வந்து சுத்தமாக போச்சு. எப்போயுமே வந்து பவர் பேங்க்கில் கனெக்ட் பண்ணியே இருந்தால் தான் பாடும். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சார்ஜிங் இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து கையிலே பிடிச்சிட்டே இருந்தால் தான் அது வேலையும் செய்யுது. ஸோ இதை நான் சர்வீஸ் பண்ண ட்ரை பண்ணேன். பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டை நான் வந்து பெங்களூர் எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் அப்படி சர்வீஸ் பண்ண முடியும்னு சொல்லி வந்தது. சரி, ஓகே, நம்ம ஒரு என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி, ஓகே, எனக்கு ஒரு ஸ்பீக்கர் கண்டிப்பாக தேவை. ஸோ அதனால் வந்து ஃப்ளிப் 2லேருந்து ஃப்ளிப் 6 ஒரு பயங்கரமான அப்கிரேட் தான். ஐ திங்க் இதுவும் இந்த புதுசாக வாங்கியிருக்க ஸ்பீக்கரும் ரொம்ப நாள் வரும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் நிறைய பேசாமல் அன்பாக்சிங்குள்ளே போயிடலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அன்பாக்சிங்க்கு ஒரு பயங்கரமான கத்தி இருக்குது. நமக்கு பார்த்தீங்கன்னா மதுரைக்காரனுக்கு விரலே வீச்சருவா. சரி, கத்தி யூஸ் பண்ணி நம்ம இது பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகே, அன்பாக்சிங். இதில் பார்த்தீங்கன்னா பில் இருக்குது. ஸோ பேக்கேஜு கொஞ்சம் ஓகே, கொஞ்சம் தெர்மாக்கோல் இதுன்னு கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். சரி, பரவாயில்ல. செமையாக இருக்குங்க இது. ஸோ இதோடைய பேக்கேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ ஒரு பயங்கரமாக இருக்குன்னு நான் நினச்சே பார்க்கல. ஸோ நம்ம இதை இன்னும் நல்லா அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இது சீலில் நம்ம பிரிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வாவ், பயங்கரமாக இருக்குங்க ஃப்ளிப் 6. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு நமக்கு ஃபேவரட்டான ஒரு இந்த ரெட் வித் ஆரஞ்ச் ஷேடில் இங்கே ஒரு JBL அப்படின்னு சொல்லி ஒரு இங்கே JBL பேட்ஜிங் இருக்குது. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வேறு என்ன இருக்குது உள்ள பார்த்துடலாம். ஸோ இந்த பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். வாரண்டி கார்டு இருக்காக, பழையபடிக்கு குவிக் ஸ்டார்ட் கைடு இருக்காக, இந்த சைடு பார்த்தீங்கன்னா நான் தேர்ட் ஐட்டம் இருக்குது. என்னங்க விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்கு. அவ்வளோதான். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா C டைப் கேபிள் இருக்குது. பரவாயில்ல, இந்த தடவை JBL கொஞ்சம் லென்த்தான கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேபிள் குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக இருக்கும். ஆல்ரெடி நான் வச்சுருந்த JBL வயர்லெஸ் தான் எவ்வளோ சார்ஜ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த கேபிளும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஆன் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்பீக்கரால் நமக்கு வந்து இந்த ஸ்பீக்கருக்கு வந்து 1800 rupees வந்து சேவ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்பீக்கர் வந்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து வீட்டில் யாருக்காவது கொடுத்தா அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த ஸ்பீக்கர் பற்றி வீடியோ வேணால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் இதை டெஸ்ட் பண்ணி பார்க்குற நான் வந்து பயங்கர ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை இன்னொரு செமையான வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். பாய்.